It's immaculate touch from Lionel. It doesn't need an extra touch from Di Maria because the pass is perfection. He actually puts negative spin on the ball and it holds up off the grass. And he could have put it on an absolute donkey. Hello, Roshan's father? நான் ரோஷன் ஃபாதர் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். Sir, your son has been selected for state level football competition. So, would you please bring him on Saturday for the meet? ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆயிருக்கானா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. யா, ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம். ஓகே. ரோஷன் அப்பா, பாலை கொடுங்கப்பா. இது எங்கே எடுத்த நீ? உங்கள் கபோர்டில் பழசாக இருந்துச்சு, சரி விளாட்லான்னு எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா. நீங்கள் ஃபுட்பால் ஆடுவீங்களாப்பா? அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா ரோஹித், ஸ்டேட் லெவல் ஜூனியர் ஃபுட்பால் காம்படிஷன் உன் பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. நீ ஏன் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க? இல்லை சார், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. ஸோ சாரி சார். ரோஹித் நில்லு. ரோஹித், நேற்று பேப்பர் கொஞ்சம் எடுத்துருவாப்பா. ரோஹித், மேலேருந்து கூப்பிட்டு இருக்கேன். ரோஹித், ஸ்கூல் விட்டு வந்துடலன்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்போ பார் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்க. படிக்கிற என்ன வயல உனக்கு? போய் படிப்போ. ரோஹித், சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரோஹித், படிக்கிற என்ன இல்லையா உனக்கு? ஃபுட்பால் ஆடிட்டு இருக்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ரோஹித் நில்லு. ரோஹித் நில்லு. என்ன ரோஹித்? வணக்கம் சார். யார் சார் நீங்கள்? நாங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலில் பிடி மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். ஓ அப்படியா, உட்காருங்க, தண்ணி கொண்டு வரேன். டேய் ரோஹித், என்னடா பால் இது? ஒரு பிளாஸ்டிக் பாலில் மார்க்கர்லாம் போட்டு ஒரு நல்ல ஃபுட்பால் கேட்க வேண்டியதுன்னு உங்கள் அப்பா கிட்ட. நான் கேட்டேன் சார். இது நான் கேட்குறேன். அது இருக்கட்டும் சார். என்ன சார் பையனுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு பிளாஸ்டிக் பால் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஃபுட்பால் வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே சார்? சார், இந்த பால் வாங்கி கொடுத்தா இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். நீ ஃபுட்பால் வாங்கி கொடுத்தா சுத்தமாக படிக்க மாட்டான் சார் அவன். நிறுத்துங்க சார். என்ன சார் எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க? படிப்பு முக்கியம் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியம் அவனுக்கு நீங்கள் என்ன அடையாளம் கொடுக்க போறீங்கன்னு. அவன் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க சார். அவன் ஃபுட்பால் ஆடும்போது நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ ஏன் சார், என் அப்பா நான் ஸ்டேட் லெவலில் ஃபுட்பால் விளையாடி என் ஃபோட்டோ பேப்பரில் வரும்போது தான் சார் என்ன ரெகக்னைஸ் பண்ணாரு. நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்க சார். இன்னும் ரோஹித், ஃபுட்பால் கோச்சர் வந்து பேசிட்டு போனதை கேட்டு ரொம்ப ஃபீலாக உட்காந்துட்ருக்கியா? எனக்கு புரியுதுப்பா உனக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஆனால் எனக்கு உன்னை ஒரு இன்ஜினியராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரோஹித், பி ஆர்க். புரியுதுப்பா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், பார்த்துக்கோ. அப்பா அப்பா தெரியாதுப்பா. டிசைன் ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு. எப்போ அனுப்புவீங்க? ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 1 வீக்கில் கைக்கு வந்துடும். ஓகே சார், மேனேஜருக்கு மெயில் அனுப்பிச்சு. ரோஷன், என்னப்பா? உங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் கால் வந்தது. ஸ்டேட் லெவல் ஃபுட்பால் மேட்ச்சில் செலக்ட் ஆகிருக்கேன். பா கங்க்ராட்ஸ். பெற்றவங்க தான் தான் புள்ள என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றான்னு தெரிஞ்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் திறமையை வெளில கொண்டு வரணும். ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிக்காம நம்ம அவங்களுக்கு எந்த வாழ்க்கை கொடுத்தாலும்
அதில் அவங்க ஜெயித்தாலும் அது அவங்களோட உண்மையான அடையாளமாக இருக்காது.